வணக்கங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 124 கோடு பார்க்கலாங்களா? ஒரு ஓய்வூதிய பணி அமைப்பில் நிரந்தரம் அல்லது தற்காலிகமாக பணிபுரியும் பணிக்காலம் அனைத்தும் டேஸ் ஆக கருதப்படும். குவாலிஃபையிங் சர்வீஸுங்க. தகுதியுள்ள பணிக்காலம். பணிக்கொடை கணக்கீட்டிற்கு அதிகபட்ச நிகர பணிக்காலம் 66 அரை ஆண்டுகள் ஆகும். மதிப்பீட்டுக் குழு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியாக அமைக்கப்படுகிறது. நேரடி விளம்பரம் மூலம் டெண்டர்கள் கோரப்படும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓப்பன் டெண்டர். ஓய்வூதியதாரர் வெளிநாட்டில் தங்கி இருக்கும் காலத்திற்கு டேஸ் அனுமதிக்கப்பட மாட்டாது. என்ன அனுமதிக்கப்பட மாட்டாது? அகவலைப்படை, டியர்னஸ் அலவன்ஸ். ஒருவர் பணியில் சேர்ந்த பிறகு அதிகார பதிவுகளில் உள்ள அவரது பிறந்த தேதியை மாற்றுவதற்கான விண்ணப்பம் பணியில் சேர்ந்து எத்தனை நாளைக்குள்ள மாற்றிக்கலாங்க? பிறந்த தேதி ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள மாற்றிக்கணும். மேலொப்பம் தேவையில்லாத சில்லறை செலவினங்களுக்கான பட்டியல்கள் டிஎன்டிசி டேஷில் கோரப்பட வேண்டும். 58ங்க. டிஎன்டிசி 58ல் கோரப்படணும். பின்வரும் எவற்றின் பாதி பணிக்காலம் முறையான பணிக்காலத்துடன் ஓய்வூதிய கணக்கீட்டிற்கு தகுதியுள்ள பணிக்காலமாக சேர்த்து கொள்ளலாம். சில்லறை செலவின அடிப்படையில் முழு நேர பணி. ஒவ்வொரு அரசு ஊழியரும் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை தனது சொத்து விவரம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு சொத்து விவர அறிவிக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். 18 வயது அடைவதற்கு முன்பு ஒரு அரசு ஊழியர் செய்யும் சேவை கணக்கிடவும். இழப்பீட்டு பணிக்கொடை அது பேருங்க. அரசு அலுவலகம் சார்ந்த சில்லறை செலவினங்களுக்காக டேஸ் வழங்கப்படுகிறது. நிலை முன்பணம். நிரந்தர பணி நீக்கம் அல்லது பணியறவு செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் அவரது டேஸை இழக்க நேரிடும். பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம். உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் மற்றும் இயல்பான குடும்ப ஓய்வூதியம் விகிதம் டேஸ் ஆகும். 50-30.